டுடேஸ் ஆக்டிவிட்டி கிளாஸ் 11D கணிப்பொறியின் பகுதிகள். சரியா? நான் கூப்பிட்றவன் வந்து எழுதணும். பாப்பா குமரவேல். ஃபஸ்ட்டு பாக்ஸும் லாஸ்ட் பாக்ஸும். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில். வெரி குட். உள்ளீட்டகம் வெளியீட்டகம். அடுத்து நம்ம சவுந்தரபாண்டி. ஃபஸ்ட்டு 3 பாக்ஸை ஃபில்அப் பண்ணி வைப்போம். கொஞ்சம் கூட பெருசாக எழுதலாம். என்னடா கை எதுக்கு மேலே வர மாட்டேங்குது? போர்டில் எழுதுனதே இல்லையா? சரி. பரவாயில்ல. வெரி குட். கட்டுப்பாட்டகம், கணித ஏரண செயலகம், உள் நினைவகம். வெரி குட். அடுத்து விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தன் பாப்பா. விஷ்ணுவர்தன் கீழே இருக்க 2 எழுதிடுறியா? அப்போ நீ 6ஆம் மார்க்கு போட்டிருக்கியா? வெரி குட். அடுத்து பாப்பா ஈஸ்வரன் போட்டுருவியா? பார்ப்போம். அதை பார்க்கலையா நீ? அதை மட்டும் பார்க்கலையா? சரி ரைட்டு, நீ வா. நீ அதை படி. படிச்சு ஒவ்வொருத்துக்கு இடையில 6ஆம் மார்க் வரும்ல, கீழே மேலே. பரவாயில்ல. சரி, எப்படினாலும் போடலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு போட்டதும் கரெக்டு தான். அதே மாதிரியே போட்டுரு. அங்கே கிடையாதா? இருக்கும். தனியாக எப்படி இருக்கும்? அதே மாதிரி ரிவர்ஸும் போடும். கரெக்டா? சரி. எல்லா இதுவும் போட்டாச்சா? ஏன் அதோட போட்டாச்சு. உள்ள நினைவகத்தில் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. முதன்மை நினைவகத்துக்கு வந்துருச்சு. 2ஆம் நினைவகத்துக்கு வரல. அதுவும் டாட்டட் லைனில் வரணும். வேகமாக சல்லுன்னு இழுத்துட்ட. டாட்டட் தான். ஊடால இழுத்து விட்ரு. ஊட அழிச்சு விட்ரு. அவ்வளோதானே? ஸோ கட்டுப்பாட்டகத்துலேருந்து வர்ற எல்லா கனெக்ஷன்ஸும் டாட்டோட போகணும். அது ஏன் அப்படிங்கிறத நீ வந்து எழுதிடுறியா? சைடில் இருக்குல்ல, இதை மட்டும். அந்த கோடு டாட்டட் கோடு. ஈஸ்வரன் எழுதலாம். அது என்ன பாதை? தரவு பாதை. கட்டுப்பாட்டு பாதை. சரி, எல்லாம் சரியாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிடுவோமா? அப்படியே கட்டுப்பாட்டு பாதை. எல்லாம் சரியாக இருக்கீங்களா செக் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? இந்த 3 சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது பேர் CPU.
சரியா? CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அல்லது தமிழ்ல அதுக்கு பேரு மைய செயலகம். என்னென்ன இருக்கு? கட்டுப்பாட்டகம், கணித செயலகம், உள் நினைவகம். சரி, அடுத்து 2 மெமரி இருக்கு. நினைவகம் என்னென்ன? முதன்மை நினைவகம், இரண்டாம் நிலை நினைவகம். ஸோ ஃபைனலாக இங்கே வெளியிட்டோம். இந்த டாட்டர் லைன் எங்கே போடணும், ஸ்ட்ரைட் லைன் எங்கே போடணும், அது கரெக்டாக தெரியும். எங்கேருந்து வரும்? உள்ளீட்டகத்துலேருந்து முதன்மை நினைவகம் ரேம்க்கு வரும். அதே மாதிரி இந்த முதன்மை நினைவகத்துலேருந்து வெளியிட்டதுக்கு இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். மற்ற கட்டுப்பாட்டகத்துலேருந்து எல்லா யூனிட்டுக்கும் வர்றது எல்லாமே டாட்டட் ஆகும். வெரி குட். ஓகே, அவ்வளோ.